அன்பிற்குரிய நண்பர்களே, தோழர்களே, என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள். 135வது மே தினம் அண்மையிலே நம்மை கடந்து சென்றிருக்கிறது. இந்த மே தினத்தை ஒட்டி தமிழ் மாநிலத்தில் உள்ள CITU ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. உழைப்பாளி மக்களுடைய போராட்ட வரலாற்றுகளை நினைவுபடுத்தி வருங்காலத்தில் எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை பெற வேண்டும், தர வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த காணொளி காட்சிகள் பலவற்றை CITU ஏற்பாடு செய்திருக்கிறது. அதிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியர் இயக்கங்களுடைய சுருக்கமான ஒரு வரலாறு, அதில் பெற்ற படிப்பினைகள், இதை பற்றி. ஆசிரியர் இயக்கங்களுடைய வரலாற்றை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1965 தொடங்குவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த ஆண்டில் நான் MSc இயற்பியல் முடித்து விருதுநகரிலே இருக்கும் செந்திக்குமர நாடார் கல்லூரியிலே இயற்பியல் துறையிலே விரிவுரையாளராக பணியில் சேர்ந்தேன். அப்பொழுது தனியார் கல்லூரி என்று சொன்னாலே அரசு மானியம் பெறும் கல்லூரி என்று தான் பொருள். விருதுநகர் கல்லூரி அரசு மானியம் பெறக்கூடிய ஒரு கல்லூரி. இப்பொழுதெல்லாம் தனியார் கல்லூரி என்று சொன்னால் சுயநிதி கல்லூரி என்று பொருள் மாறி இருக்கிறது. நான் பணியில் சேர்ந்த காலத்தில் கல்லூரி ஆசிரியர்களுக்கு ஊதியமெல்லாம் மிகவும் குறைவுதான். ஆனாலும் அந்த விருதுநகர் செந்திக்குமர நாடார் கல்லூரி ஒரு மிகப்பெரிய கல்லூரி. அங்கு ஏராளமான நண்பர்கள் கிடைத்தார்கள். அங்கு சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் விருதுநகர் மட்டுமல்லாமல் சுற்றிலும் இருந்த கிராமப்புறங்களிலிருந்து ஏராளமான மாணவர்கள் அங்கு வந்து படித்தார்கள். மாணவர்கள் பொதுவாக ஆசிரியர்களிடம் மிகுந்த மரியாதையுடனும் அன்புடனும் நடந்து கொண்டார்கள். இதனால் ஒன்றும் இந்த சம்பளம் குறைவு என்பது மிகப்பெரிய குறையாக எங்களுக்கெல்லாம் தெரியவில்லை. மகிழ்ச்சியாகத்தான் இருந்தோம். ஒரு சில நிகழ்ச்சிகள் எங்களை சங்கடப்படுத்தின என்பதும் உண்மை. 1965 அப்பொழுது எனக்கு என்னுடன் நண்பர்களாக இருந்ததிலே கணிதத்துறையிலே பாண்டி என்று ஒரு மிக நெருங்கிய நண்பர் இருந்தார். அவர் மிக சிறிய வயதிலேயே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஓராண்டு போராடி அகால மரணம் அடைந்தார். அதில் மிக கொடுமை என்னவென்று சொன்னால், அவர் நோயோடு போராடிய நாட்களிலே அவருக்கு ஊதியமும் மறுக்கப்பட்டது. காரணம், அப்பொழுதெல்லாம் கல்லூரி ஆசிரியர்களுக்கு, உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு மருத்துவ விடுப்பு கிடையாது. அதே போல் 1970 பட்டதாரி பயிற்றுனர் விளக்குநர்கள் என்பவர்கள் ஒரே வார நோட்டீஸிலே பணியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். ஏனென்று கேட்டால், அப்பொழுதெல்லாம் பணி பாதுகாப்பு எங்களுக்கு கிடையாது. கரஸ்பாண்டன்ட் நினைத்தால் ஒருவரை பணியில் வைத்துக்கொள்ளலாம், அவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் பணியிலிருந்து அகற்றலாம். இதுதான் அன்று இருந்த நடைமுறை. இதெல்லாம் எங்கள் மனதை சங்கடப்படுத்தி கொண்டிருந்தது. இதெல்லாம் விட முக்கியமானது, அப்பொழுது நாங்கள் சந்திக்க வேண்டியிருந்த ஒரு மிக முக்கியமான பிரச்சனை மாத ஊதியம். உங்களுக்கு தெரியும், மாதம் முதல் தேதி என்றாலே சம்பளம் வாங்குபவர்களுக்கு அது முக்கியமான ஒரு நாள், சம்பளம் வாங்கக்கூடிய நாள். ஆனால் 1970 என்ன நிலைமை தோன்றியது என்று சொன்னால், மாதம் ஊதியம் என்பதே வந்தால்தான் உண்டு, அது நிச்சயமில்லாத நிலைமை என்ற நிலைமை தோன்றியது. பல கல்லூரிகளிலே மாத ஊதியம் கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைமை தோன்றியது அந்த பகுதியில், தென்பகுதியில் இருந்த கல்லூரி ஆசிரியர்களுக்கு. உதாரணமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கமுதி என்ற இடத்தில் இருந்த கல்லூரியிலே, PMT கல்லூரியிலே ஏறத்தாழ 24 மாதங்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படவில்லை. அப்படி என்றால் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள், எப்படித்தான் சமாளித்தார்களோ தெரியவில்லை. ஊதியம் கிடைக்காததால் அந்த ஊர் மக்களால் நாங்கள் ஓரளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். கல்லூரி ஆசிரியர்களுக்கு கடன் கிடையாது என்று கூட சில கடைகளிலே எழுதி வைத்தார்கள் என்று சொல்வார்கள். அதே போல்
ஒரு வருடாவரணம் நாங்கள் கல்லூரி ஆசிரியர் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு, விடைத்தாள் திருத்தும் மையங்கள், சென்ட்ரல் வேல்யூவேஷன்ஸ், மத்திய மதிப்பீட்டு மையங்கள். அங்கே ஆசிரியர்கள் சந்தித்துக் கொள்ளும்பொழுது என்ன கேள்வி ஒருவருக்கொருவர் கேட்போம் என்று சொன்னால், உங்களுக்கு எத்தனை மாதம், உங்களுக்கு எத்தனை மாதம் என்று கேட்டுக்கொள்வோம். பெண்கள் இப்படி கேட்டால் அதற்கு பொருளே வேற, உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண் ஆசிரியர்களே உங்களுக்கு எத்தனை மாதம் என்று கேட்டோம் என்று சொன்னால் என்ன பொருள் என்று சொன்னால், உங்களுக்கு எத்தனை மாத சம்பள பாக்கி என்று அர்த்தம். இதை குமுதம் பத்திரிகை கூட இப்படி ஆசிரியர்கள் கேட்டுக்கொள்வார்கள் என்று ஒரு பெட்டி செய்தி கூட வெளியிட்டு மகிழ்ந்தது. இது மாதம் ஊதியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல பணி பாதுகாப்பு கிடையாது, மருத்துவ விடுப்பு கிடையாது, பெண் ஆசிரியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு கிடையாது. குறிப்பாக பதவி உயர்வு என்பதே வாழ்நாளில் பார்க்க முடியாது. பயிற்றுனர் விளக்குநர்களாக முதுகலை பட்டத்துடன் சேர்ந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த பணியிலேயே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அவர்களுக்கு பதவி உயர்வு என்பதே கிடையாது, தேக்க நிலை. இதையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் மன உளைச்சலை எங்களுக்குள்ளே ஏற்படுத்த தொடங்கியது. இந்த சூழ்நிலையிலே 1970ஆம் ஆண்டிலே மதுரை பல்கலைக்கழக ஆசிரியர் மன்றம் என்ற ஒரு சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. மதுரை பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்ட கல்லூரிகளுக்கான சங்கம். பேராசிரியர் திருமாறன் அவர்கள் தலைவராகவும், பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள் பொதுச் செயலாளராகவும் முதலிலே பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். சங்கம் தொடங்கிய போதே ஏராளமான பிரச்சனைகளுக்கு நடுவிலே தான் சங்கம் நீந்த வேண்டியிருந்தது. குறிப்பாக அப்பொழுது எல்லாம் அந்த தலைவர்கள் கல்லூரிகளுக்கு வருவார்கள், வந்து அந்த கல்லூரி பிரச்சனைகளை கேட்பார்கள், குறைகளை கேட்பார்கள். அரசு அதிகாரிகளையோ அமைச்சர்களையோ சந்திக்கும் போது இந்த குறைகளை ஒரு மனுவாக எழுதி கொடுப்பார்கள். இப்போ கோரிக்கை மனு. இப்படி மனு கொடுத்தே பல ஆண்டுகள் நகர்ந்தன. ஆனால் பெரிதாக எந்த கோரிக்கையுமே அந்த கட்டத்தில் எங்களுக்கு நிறைவேறவில்லை. இதெல்லாம் கண்டு ஒரு போராட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு மெல்ல மெல்ல நாங்கள் நெருங்கி கொண்டிருந்தோம். 1977 மார்ச் மாதம் நடக்க இருந்த தேர்வை புறக்கணித்து அரசுக்கு தெரிவித்தோம், பல்கலைக்கழகத்துக்கும் தெரிவித்தோம். அப்பொழுது இருந்த ஆளுநர் தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து ஒரு சில கோரிக்கைகளை அவர் ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தம் கையெழுத்திட்டார். ஒன்று 1977 ஜனவரியிலிருந்து யுஜிசி ஊதியம், இனி மாதம் ஊதியம் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்வோம். முதுகலை பட்டம் பெற்ற பயிற்றுனர் விளக்குநர்களுக்கு 5 ஆண்டுகள் முடித்தவர்களுக்கு பதவி உயர்வு கூட அளிக்க முடியும் என்றெல்லாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்தாயிடுச்சு. ஆனாலும் ஒப்பந்தம் கையெழுத்தானதே தவிர இதில் பெரிய அளவு எங்களுடைய முன்னேற்றம் ஒன்றும் அதில் ஏற்படவில்லை. இதற்கிடையில் 1975 நடந்த ஒரு முக்கிய சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும். 75ஆம் ஆண்டு ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அது தனியார் கல்லூரி ஒழுங்காற்று சட்டம், பிரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ஆக்ட் என்று பெயர். அதில் எங்களுக்கெல்லாம் சட்ட பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கப்பட்ட சரத்துகள்லாம் இருந்தன. ஆனாலும் அந்த சட்டம் வந்த பிறகும் நிலைமையில் எந்த முன்னேற்றம் இல்லை. இதெல்லாம் ஒரு கட்டத்திலே நாங்கள் 1977 4வது மியூட்டாவுடைய 4வது மாநாடு நாகர்கோவிலிலே நடைபெற்றது, அக்டோபர் மாதம் கடைசியில். அந்த மாநாட்டை நெருங்கும்போது என்ன முடிவு எடுத்தோம் என்று சொன்னால், அந்த வருடம் டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய தேர்வை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்தோம். மாநாட்டுக்கு முன்னதாக பொதுக்குழு கூடி தேர்வை புறக்கணிப்பதோடு மட்டுமல்ல, தேர்வு மேற்பார்வைக்கு வருபவர்களையும் மறியல் செய்வது என்றெல்லாம் முடிவு எடுக்கப்பட்டன. 1977 டிசம்பர் 5 வந்தது. அந்த முடிவை அமுல்படுத்த தலைவர்கள் ஒன்றும் பெரிய சுற்றுப்பயணம் எல்லாம் செய்ய வேண்டியிருக்க அவசியம் இல்லாமல் போயிற்று. ஏன்னா கொதிநிலையில் இருந்தோம். அதனால் இந்த அறிவிப்பை எப்படியாவது நாங்களே அமுல்படுத்த முனைந்தோம். அந்த டிசம்பர் 5ஆம் தேதி மறியல் போராட்டம் மிக வெற்றிகரமாக பல கல்லூரிகளிலே நடந்தது. அரசு தனக்கு தெரிந்த அடக்குமுறை அது சிறையில் அடைப்பது தான். அப்படி நாங்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டோம்.
சுமார் 5 நாட்கள் சிறையில் இருந்தோம். அதற்குள்ளாகவே அப்பொழுது ஆட்சிக்கு புதிதாக வந்திருந்த எம்ஜிஆர் அவர்கள் தலைவர்களை, சிறையில் இருந்த தலைவர்களை கூட விடுவித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் அப்போது வைத்திருந்த 4-5 கோரிக்கைகள், நான் சொன்ன மாதிரி பணி பாதுகாப்பு, பதவி உயர்வு, மாதம் ஊதியம் என்ற கோரிக்கைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த போராட்டம் தந்த வெற்றி எங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு திருப்புமுனையாக அமைந்தது என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், வெற்றி அடைந்திருக்கிறோம். என்ன ஒரு சிந்தனை எங்களுக்கு தோன்றியது என்று சொன்னால், பல ஆண்டுகளாக மனு கொடுத்து நாங்கள் ஓய்ந்து போன நிலைமையிலே 5 நாட்களில் அப்படி தீர்க்கப்படாத இருந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்ந்தன என்ற கேள்வி எங்கள் மனதுக்குள்ளே எழுந்தது. அது ஆசிரியர்கள் போராட்டம் மட்டுமல்ல, அதற்கு மாணவர்கள் அளித்த ஆதரவும் ஒரு காரணமாக இருந்தது. ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து போராடினால் வெற்றியை பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு அந்த போராட்டம் கொடுத்தது. ஒரு திருப்புமுனை. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது எப்போது என்று சொன்னால், பலரும் 1947 ஆகஸ்ட் 15 என்று சொல்வார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் சுதந்திரம் அடைந்த நாள் என்று சொன்னால் 1977 டிசம்பர் 5 தான். அப்படி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக அது எங்கள் வாழ்க்கையிலே அமையப்பெற்றது. உடனே நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு சென்றோம். 78 தொடங்கியதுமே மற்ற 2 கல்லூரி ஆசிரியர் சங்கங்கள், தமிழகத்தில் இருந்த ஏயுடி என்ற கல்லூரி ஆசிரியர் அமைப்பு, டிஎன்ஜிசிடிஏ என்ற அரசு கல்லூரி ஆசிரியர் அமைப்போடு சேர்ந்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழு என்று ஒரு கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கினோம். ஜேஏசி என்று அதற்கு பெயரிட்டோம். அதற்கு பிறகு 78ஆம் ஆண்டுக்கு பிறகு பல போராட்டங்களை ஜேஏசி சார்பில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பியூசி கல்லூரிகளிலிருந்து அகற்றப்பட்ட போது எங்களுடைய பணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கோரி 1979ஆம் ஆண்டிலே போராட்டம் நடத்தி ஒரு 15 நாட்கள் சிறையிலே இருந்திருக்கிறோம். ஆக பார்த்தோம் என்று சொன்னால், பல போராட்டங்கள் ஜேஏசி சார்பிலே நாங்கள் நடத்தி வந்தோம். பல கோரிக்கைகளை ஒன்றொன்றாக நாங்கள் பெற்று வந்தோம். இதில் குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்போது கல்வி அமைச்சராக இருந்த மாண்புமிகு அரங்கநாயகம் அவர்கள் மிக கனிவுடன் எங்களுடன் நடந்து கொண்டார். எங்களை அழைத்து பேசி ஒவ்வொரு கோரிக்கையாக நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள அவர் தன்னுடைய பதவியை எங்களுக்கு பயன்படுத்தினார் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். 1985ஆம் ஆண்டு இன்னொரு திருப்புமுனை எங்களுடைய வரலாற்றிலே ஏற்பட்டது. அதுவரை கல்லூரி ஆசிரியர்கள் மட்டுமே போராடி கொண்டிருந்த நாங்கள் பள்ளி ஆசிரியர்களுடன் இணைந்து போராடுவது என்ற ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கினோம். பள்ளி ஆசிரியர்கள் அப்பொழுது ஜாக்டி என்ற ஒரு அமைப்பை, ஒரு 46 சங்கங்கள் சேர்ந்த அமைப்பை நடத்த தொடங்கினார்கள். அதிலே நாங்களும் இணைந்து கொண்டோம். அந்த 1985ஆம் ஆண்டிலே மிக முக்கியமான கோரிக்கையாக பள்ளிக்கு ஆசிரியர்களுக்கு இருந்தது அந்த ஊதிய குழு அளித்த அநீதி. அதனால் அந்த ஊதிய குழு அரசாங்கம் பிறப்பித்த ஆணையை 1985 நவம்பர் 3ஆம் தேதி அரசாணையை எரிப்பது என்று முடிவெடுத்தோம். அந்த எரிப்பது என்ற முடிவை அமுல்படுத்த பல்வேறு மையங்களிலே ஆசிரியர்கள் குழுமி எரிப்பதற்கு தயாரானோம். ஆனால் ஆணையை எரிக்க எங்களை அரசு விடவில்லை. எரிப்பதற்கு முன்பாகவே காவல்துறை எங்களை எல்லாம் கைது செய்தது. நான் கூட மதுரை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டேன். அந்த சிறையிலேயே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பல நாட்கள் இருக்கும்படியாக நேர்ந்தது. 1985ஆம் ஆண்டு தீபாவளியே நாங்கள் அந்த சிறையிலே தான் கொண்டாடினோம். வெளியிலே மதில் சுவருக்கு அப்பால் இருந்த அந்த வெடிச்சத்தம் கூட எங்களுக்கு கேட்கவில்லை. நாங்களே எங்களை நிர்வகித்துக் கொண்டோம். சிறைக்குள்ளே உணவுக்கு ஒரு குழு, மருத்துவத்துக்கு யாருக்காக தேவை என்று சொன்னால் அதற்காக ஒரு மருத்துவ குழு, சட்ட ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சட்ட பாதுகாப்பு குழு என்று பல குழுக்களை ஏற்படுத்தி நாங்களே எங்களை நிறைவேற்றி கொண்டோம் அந்த சிறையிலே. 40 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு 42வது நாள் எம்ஜிஆர் அவர்கள் ஜாக்டி தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து ஒரு சில கோரிக்கைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். போராட்ட நாட்களுக்கு ஊதியம் எங்களுக்கு அளிக்கப்பட்டது. ஈட்டிய விடுப்பு உயர்வு போன்ற சில சலுகைகள் எங்களால் பெற முடிந்தது, உண்மைதான். ஆனால் மிக முக்கியமான கோரிக்கையான ஊதிய முரண்பாடு என்பதை பற்றி ஒரு நபர் குழுதான் அமைக்கப்பட்டதே தவிர எம்ஜிஆர் அவர்கள் எந்த உறுதிமொழியும் அந்த பேச்சுவார்த்தையிலே கொடுக்கவில்லை.
அந்த ஒரு நபர் குழுவும் எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகத்தான் முடிந்தது. ஒன்றும் நிறைவேறவில்லை. இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி எந்த நன்மையும் பெறாமல் இருக்கிறோமே என்ற வேதனை ஆசிரியர்கள் மத்தியிலே ஒரு கொந்தளிப்பாகவே இருந்த காலம். இதற்கிடையிலே 1987ஆம் ஆண்டு இன்னொரு போராட்டத்தை நாங்கள் கல்லூரி ஆசிரியர்கள் மட்டும் நடத்தினோம். அதில் எங்களுடைய அகில இந்திய அமைப்பு ஐஃபக்டோ என்ற அமைப்பின் சார்பில் ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அந்த வருடம் 1987ஆம் வருடம் நடத்தினோம். அதனுடைய அடிப்படையிலே மத்திய அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி யூஜிசி ஊதியத்திற்கான ஒரு ஒப்பந்தத்தை எங்களால் போட முடிந்தது. அடுத்த ஆண்டே அதற்கான ஆணையும் கூட மத்திய அரசாங்கம் பிறப்பித்தது. ஆனால் அதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால், மாநில அரசு விரும்பினால்தான் அந்த ஆணையை அமுல்படுத்த முடியும் என்ற ஒரு நிலைமை இருந்தது. ஸோ போராட்டம் நடத்தியும் கூட அதிலும் நாங்கள் முழு வெற்றி அடைய முடியவில்லை. இந்த கட்டத்திலே தான் 1988ஆம் ஆண்டு நாங்கள் மறக்க முடியாத ஒரு போராட்டம் நடந்தது. ஆசிரியர்கள் போராடி கொண்டிருந்த நிலையிலே அரசு ஊழியர்களும் போராட தொடங்கியிருந்தார்கள். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர் சங்கம் உட்பட பல்வேறு சங்கங்கள். அதில் என்ன கோரிக்கையை அவர்கள் வைத்தார்கள் என்று சொன்னால், அரசு ஊழியர்களுக்கு, மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அப்பொழுது நாங்களும் அவர்களோடு இணைந்து கொண்டு ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மத்திய அரசு ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கையை வைத்து போராட்டத்தை 1988ஆம் ஆண்டு தொடங்கினோம். ஜூன் மாதம். அடுத்த மாதம் ஒரு மாதம் அந்த போராட்டம் நடந்தது. ஜூலை 22ஆம் தேதி உச்சகட்டமாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்து அறிவித்தோம். அது என்னவென்று சொன்னால், அண்ணா சாலையை ஆக்கிரமிப்பது, முற்றுகையிடுவது என்று ஒரு முடிவெடுத்தோம். அந்த தேதியை நோக்கி நாங்கள் எல்லாம் வெவ்வேறு ஊர்களில் இருந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாம் பேருந்துகளிலே புறப்பட்டு சென்னையை நோக்கி வந்தோம். கையில் பை வைத்திருந்தாலும் சரி, ஜோல்னா பை வைத்திருந்தாலும் சரி, இவர்கள் ஆசிரியர்களாக இருப்பார்கள் அல்லது ஊழியர்களாக இருப்பார்கள் என்று கருதி எங்களை பாதி வழியிலே இறக்கிவிட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட நடந்தன. ஆனாலும் எல்லாவற்றையும் மீறி சுமார் 1,00,000 பேர் அந்த அண்ணா சாலையிலே திரண்டும். ஆளுநர் ஆட்சி அப்பொழுது நடந்து கொண்டிருந்தது. என்ன மிரட்டல் காவல்துறை விட்டது என்று சொன்னால், அறிவிப்பு செய்தது என்று சொன்னால், நீங்கள் கூடியிருப்பது சட்டவிரோதமான கூட்டம், அமைதியாக கலைந்து செல்லவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது கண்ணீர் புகையை கொண்டு வீசுவோம், தடியடி நடத்துவோம், துப்பாக்கி சூடு கூட தேவையானால் நடத்துவோம் என்றெல்லாம் மிரட்டல் விட்டு பார்த்தார்கள். ஆனால் அங்கு கூடியிருந்த ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள் உட்பட இருந்தோம். யாரும் அசையக்கூட இல்லை. நீ உன்னால் முடிந்ததை செய்து கொள் என்ற அளவிலே நாங்கள் அந்த காவல்துறையை எதிர்த்து நின்றோம். காரணம் என்ன? அங்கு கூடியிருந்த 1,00,000 ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள். அந்த எண்ணிக்கை கொடுத்த தைரியம். இதே நாங்கள் ஒரு 40-50 பேர் தான் அன்று இருந்தோம் என்று சொன்னால் அந்த குதிரைப்படை எங்களை என்ன செய்திருக்கும் என்பது உங்கள் ஊகத்திற்கே விட்டு விடுகிறேன். என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். ஆக எண்ணிக்கை பலம் ஒரு போராட்டத்தின் பலத்தை நிர்ணயிக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக அன்று கண்டோம். அன்று இரவே ஆளுநர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து ஒரு ஒப்பந்தம் எங்கள் ஜாக்சாட்டோ தலைவர்களோடு போட்டார். அது என்னவென்று சொன்னால், தமிழக அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்கிறது. ஆளுநர் அரசு தானே. அதே போல் கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு யூஜிசி ஊதியம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்கிறது என்று ஒப்பந்தம் கையெழுத்தாகி மிகுந்த வெற்றி களிப்புடன் அந்த போராட்டத்தை நாங்கள் முடித்தோம். அடுத்த ஆண்டே ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தின்படி ஆணைகளை அமுல்படுத்தி மத்திய அரசு ஊழியருக்கு இணையான ஊதியத்தை பள்ளி ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் கொடுத்தார். யூஜிசி ஊதியத்துக்கும் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆக இப்படி பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. 2000ஆவது ஆண்டில் இன்னொரு திருப்பம் என்ன ஏற்பட்டது என்று சொன்னால், எப்படி கல்லூரி ஆசிரியர்களுக்கு ஒரு அகில இந்திய அமைப்பு இருந்ததோ அப்படி பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு அகில இந்திய அமைப்பு, இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு STFI என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பின் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அது பள்ளி ஆசிரியர்களை, குறிப்பாக PGTA ஆசிரியர் ராஜேந்திரன் போன்றவர்களை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் ஏராளமான விவரங்களை உங்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடும். இதற்கு அடுத்து நாங்கள் சந்தித்த அடுத்த போராட்டம், அப்பொழுது நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டேன், இருந்தாலும் மற்ற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களால் நடத்திய போராட்டம் 2002-2003 அப்பொழுதும்
இந்த ஊதிய கோரிக்கையை வைத்து நாங்கள் போராட முனைந்தோம். அப்பொழுது முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் எங்கள் மீது எஸ்மா டெஸ்மா போன்ற ஒரு பயங்கர சட்டங்களை ஏவவும் தயாராக இருந்தார். சட்டமன்றத்திலேயே அவர் என்ன எச்சரித்தார் என்று சொன்னால், போராட்டத்தில் இறங்கினால் நாங்கள் உங்களை எல்லாம் டிஸ்மிஸ் செய்வோம் என்று மிரட்டினார். சொன்னபடி அவர் செய்யவும் செய்தார். இரும்பு பெண்மணி அல்லவா. 1,70,70,000 அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அன்று டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். உலகத்திலேயே இந்த மாதிரி எங்கேயாவது நடந்திருக்குமா என்று சொல்ல முடியாது. அவ்வளவு வரலாறு காணாத ஒரு டிஸ்மிஸல், மாஸ் டிஸ்மிஸல். அதை யாரோ ஒருவர் நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று விட்டார். அப்போ நீதிமன்றத்தில் அந்த வழக்கை, அந்த போராட்டத்தை தொடரும்படியாக ஆகிவிட்டது. அது உச்சநீதிமன்றம் வரை சென்றது. டி.கே. ரங்கராஜன் வர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ற அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து பெரும்பாலான ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் நீதிமன்ற தீர்ப்பினால் பணிக்கு திரும்பினார்கள். ஒரு சுமார் 5,000-6,000 ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப முடியவில்லை. அவர்களும் படிப்படியாக பணியிலே அமர்த்தப்பட்டார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டம். அந்த போராட்டம் முடிந்து 2004 நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அதிமுகவுக்கு ஒரு இடம் கூட இந்த தமிழகத்திலே பெற முடியவில்லை என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அது எங்களுடைய போராட்டத்தின் விளைவாக என்று நாங்கள் கூறிக்கொள்ளவும் நான் விரும்புகிறேன். இப்படி எண்ணற்ற போராட்டங்களை பற்றி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல் கிளை அளவிலே பல போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அந்த கிளை போராட்டங்கள்லாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கல்லூரியிலும் போராட்டங்கள், நிர்வாகத்தை எதிர்த்து. அப்பொழுது நிர்வாகங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால், சில நிர்வாகங்கள் எங்கள் மீது அடியாட்களை கூட ஏவிவிட்ட நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. இந்த அடியாட்களை சந்தித்து அப்பொழுதெல்லாம் இடதுசாரி தொழிற்சங்கங்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததெல்லாம் உண்டு. அப்படி பல போராட்டங்கள், அதெல்லாம் சொல்வதற்கு இப்பொழுது நேரமில்லை. குறிப்பாக இந்த நாங்கள் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் நான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன என்று சொன்னால், ஒரு சில கட்சிகள் எங்களுக்கு அவ்வப்பொழுது ஆதரவளித்தாலும் கூட உறுதியான ஆதரவை எல்லா நேரங்களிலும் அளித்த அமைப்புகள் என்று சொன்னால் இடதுசாரி அமைப்புகள் தான். சிபிஐ சங்கங்கள் தான். அந்த இடதுசாரி அமைப்புகளுடைய தொழிற்சங்கங்களான CITU, AITC தான் எங்களுக்கு உறுதியான ஆதரவை அளித்தது. நாங்கள் மறக்கவே முடியாது. அதே போல் அந்த விருதுநகரிலே நான் இருந்ததால், அந்த விருதுநகரிலே ஒன்றுபட்ட முகவை மாவட்டத்தினுடைய செயலாளராக அப்போது இருந்த தோழர் S.A. பெருமாள் அவர்கள் எங்களுக்கு மிகுந்த உறுதுணையாக இருந்ததை நான் இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கிறது. ஒரு கூட்டத்திலே கூட அவர் எங்களிடம் சொன்னார், போராட்டங்களை நாங்கள் தொடங்குவதற்கு முன்னாலே, நீங்கள் எல்லாம் தெருவில் இறங்கி போராடாமல் உங்களுடைய பிரச்சனைகள் ஒருபோதும் தீராது என்று எங்களை எச்சரித்து விட்டு கூட சென்றார். பல ஆலோசனைகளை அவர் எங்களுக்கு வழிகாட்டுதல்களை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இப்பொழுது என்ன நிலைமை என்று சொன்னால், தனியார் கல்லூரி, தனியார் பள்ளி என்று சொன்னால் உதவி பெறக்கூடிய பள்ளி கல்லூரி அல்ல, சுயநிதி பள்ளி கல்லூரி. முன்பெல்லாம் எங்களுடைய காலத்திலே ஒரு சர்வீஸ் மோட்டிவோடு, சேவை மனப்பான்மையோடு பலர் கல்லூரியை தொடங்கியதெல்லாம் உண்டு. ஆனால் இப்பொழுதெல்லாம் லாப நோக்கம் ஒன்றையே வைத்து லாபம் சம்பாதிப்பது எப்படி என்ற ஒற்றை கோரிக்கையோடு, ஒற்றை நோக்கோடு பல பள்ளிகளும் கல்லூரிகளும் இப்பொழுது நடந்து வருகின்றன. இப்பொழுது நம்மை போன்ற ஒரு பாதுகாக்கப்பட்ட சங்கங்கள் என்ன கடமை நம் முன்னால் இருக்கிறது என்று சொன்னால், அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள், நிரந்தரமான பணியிலே உள்ள ஆசிரியர்கள், அலுவலர்களே உள்ள சங்கங்கள் இருக்கு இல்லையா, இந்த சங்கங்கள் எல்லாம் சுயநிதி ஆசிரியர்களுக்கு ஒரு வழிகாட்டும் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவர்களுடைய கலந்துரையாடல் நடத்தலாம், அவர்களுக்கு பயிற்சி முகாம்கள் நடத்தலாம், அவர்களுக்கு போராட முடியவில்லை என்று சொன்னால் வழக்காடுவதற்காவது உச்சநீதிமன்றம் வரை செல்வதற்கு வழக்கு நிதியை வசூலித்து கொடுக்கலாம். இப்படி பல விதங்களிலே அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியும். இந்த கட்டத்திலே நான் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். கல்லூரி ஆசிரியர்களோடு அலுவலர்களும் ஒரு கட்டத்தில் இணைந்து கொண்டார்கள். ஃபோசியா என்ற அமைப்பின் கீழ் நாங்கள் பல போராட்டங்களை நடத்தி அலுவலர்களையும் பாதுகாக்க பல முயற்சிகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்பதையும் நான் இந்த கட்டத்திலே குறிப்பிட வேண்டியிருக்கிறேன். இப்பொழுது புதிய பிரச்சனையாக நான் சுட்டிக்காட்ட விரும்புவது நீதிமன்றங்கள். முன்பெல்லாம் ஆசிரியர்கள் போராடினால் ஆசிரியர்கள் போராடலாமா என்ற கேள்வியை பொதுமக்கள் எழுப்புவார்கள், ஊடகங்கள் எழுப்பும். இப்பொழுது அந்த கேள்வியை நீதிமன்றங்களே எழுப்ப தொடங்கிவிட்டன. உறுப்பினர்களை ஒரு போராட்டத்துக்கு திரட்டுவது எவ்வளவு கடினமான விஷயம் என்று உங்களுக்கு தெரியும்.
அப்படி கடுமையாக போராடி அந்த உறுப்பினர்களை நாங்கள் திரட்டி வந்தால் நீதிமன்றம் ஒரே ஒரு ஆணையிலே அதை தடை ஆணை பிறப்பிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இப்பொழுது தோன்றியிருக்கிறது. அப்பொழுது இந்த பிரச்சனையை எப்படி சந்திப்பது என்று நம்முடைய தற்காலிக தலைமை யோசிக்க வேண்டும். சட்ட வல்லுநர்கள், வழக்கறிஞர்கள், பிரசாத், எம்ஜிஆர் பிரசாத், வைகை அல்லது ஆக்கி பரந்தாமன் போன்றவர்களை கலந்து ஆலோசித்து இப்படி தடையாணை நீதிமன்றத்தினால் பெறப்பட்டால் எந்த வழியை நாங்கள் பின்பற்ற வேண்டும், போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு எந்த வழி சரியாக இருக்கும் என்பதை கூட நாம் ஆலோசிக்க வேண்டிய கட்டத்திலே இப்பொழுது இருக்கிறோம். ஏன்னா நீதிமன்றங்களை அப்படி நாம் லேசாக புறக்கணித்து விட முடியவில்லை. இந்த போராட்டங்கள் பற்றி நான் சொன்னாலும் கூட இதில் பல படிப்பினைகளை நாங்கள் பெற முடியும், நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். நியூட்டா சங்கத்திலே நான் பொருளாளராக, பொதுச் செயலாளராக, தலைவராக எல்லாம் பொறுப்பு வகித்திருக்கிறேன். காவல்துறை அதிகாரிகளோடு, அரசு அதிகாரிகளோடு, அமைச்சர்களோடெல்லாம் ஏராளமான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது அரசினுடைய வர்க்கத்தன்மை. அப்படி என்றால் இந்த அரசு, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் பெருமுதலாளிகளுக்காக முதலாளிகளுடைய அரசாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசுகள். இவர்களெல்லாம் உழைப்பாளி மக்களை பற்றியோ, ஆசிரியர்கள், அலுவலர்களை பற்றியோ கவலைப்படக்கூடிய அரசுகள் அல்ல. நாம் விடுக்கக்கூடிய கோரிக்கைகளை செவிமடுக்க கூட அவர்கள் பொதுவாக தயாராக இருப்பதில்லை. இந்த அம்சத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மே தினத்தை பற்றி நாம் பேசும்போது, மே தின போராட்டங்களின் தொடர்ச்சியாகத்தான் 8 மணி நேர வேலை என்பது உழைப்பாளி மக்களுக்கு உறுதியாயிற்று. ஆனால் இப்பொழுது மத்திய அரசு என்ன முடிவு எடுக்கிறது என்று சொன்னால், 12 மணி நேரமாக ஆக்க இந்த கொரோனாவோடு சேர்ந்து அது ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. 12 மணி நேர வேலை. அப்பொழுது நாம் போராடி பெற்ற உரிமை என்ன ஆயிற்று? வடிவேலு ஒரு படத்தில் சொல்வார் இல்லையா, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கேட்பார். அது மாதிரி தொழிற்சங்கங்கள் மறுபடியும் முதல்ல இருந்தா என்ற கேள்வியை நாம் இப்பொழுது கேட்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அடுத்து இரண்டாவது அம்சத்தை நான் குறிப்பிட வேண்டியது, ஆளும் அரசினுடைய கொள்கையாக டிவைட் அண்ட் ரூல், உழைப்பாளி மக்களை பிரித்து ஆள்வது என்பதுதான் அவர்களுடைய கொள்கை. முதல் சுதந்திர போராட்டம் நடந்தது கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து நடந்தபோது இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்துதான் அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். பிறகு ஆள வந்த பிரிட்டிஷ் அரசு இந்த இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்து வைத்தால்தான் நாம் ஆட்சியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற முடிவை அவர்கள் எடுத்திருந்தார்கள். அந்த முடிவுக்கு ஒத்திசைவாக ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு அமைப்பு தோன்றி 1920களிலே தோன்றி இந்துக்களை திரட்டுவது, இந்து ராஷ்டிரம் என்ற கோரிக்கையை நோக்கி நகர்த்துவது என்று அவர்கள் ஒரு பக்கம் தொடங்கினார்கள். முஸ்லீம் லீக் ஒரு பக்கம், முஸ்லீம்கள் இந்த நாட்டில் அமைதியாக இருக்க முடியாது, முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து முஸ்லீம்கள் அவர்களை அணிதிரட்ட தொடங்கினார். இந்த டிவைட் அண்ட் ரூல், இந்த பிரித்தாளுதை எங்கே போய் முடிந்தது என்று சொன்னால், 1947 நாம் சுதந்திரம் அடைந்த போது ஒரே இந்தியாவாக நாம் சுதந்திரம் பெற முடியவில்லை. இந்தியா, பாகிஸ்தான் என்ற இரு நாடுகளாக பிரிந்து இன்றும் கூட அந்த பகைமை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலையை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த டிவைட் அண்ட் ரூல்னால் நம்மிடமிருந்தே ஊழியர்களை அவர்கள் பல ஆசை வார்த்தை காட்டி பிரிப்பார்கள் அல்லது மிரட்டி பணிய வைப்பார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அணி திரட்டுவது அவ்வளவு லேசான விஷயம் அல்ல. இந்த அணிச்சேர்க்கையிலே நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது, அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டியிருக்கிறது. இந்த போராட்டம் என்று சொன்னால் ஒரு போராட்டத்தை தொடங்குவதற்கு முன்னால் யோசிக்கலாம், தொடங்கிய பிறகு நாம் அதிலே மிக உறுதியாக இருக்க வேண்டியிருக்கிறது. அதிலே மகாகவி பாரதி சொல்வார், சிறிய தீ என்றால் அதை காற்று அணைத்துவிடும், வலிய தீ என்றால் அது காற்று அதை வளர்க்கும் என்று சொன்னார். அப்பொழுது அப்படின்னா என்ன, நாம் வலிய தீயாக வளர வேண்டியிருக்கிறது. நம்முடைய அணிச்சேர்க்கையை மிக பலமானதாக, பல்வேறு தரப்பினரையும் உள்ளடக்கியதாக, ஒரு விரிந்து பரந்த மேடையாக அந்த போராட்ட மேடை இருக்க வேண்டியிருக்கிறது. அது மிக முக்கியமானது. எம்ஜிஆர் கூட ஒரு படத்திலே பாடுவார், என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே என்றெல்லாம் பாடுவார். அந்த மன உறுதியோடு, என்னதான் நடக்கட்டுமே என்ற மன உறுதியோடு நாம் எதிர்காலங்களிலே போராட்டங்களில் இறங்க வேண்டும்.
ஒரு வலிமையான போராட்டத்தை நடத்தி நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கத்தான், வேற யாருக்கும் எதிராக இல்லை. அப்படி உரிமைகளை பாதுகாக்க அப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்த தயாராகவும் இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற வாழ்த்துக்களோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.